ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்கே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனால என்னால் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. அது என்ன பிரச்சனைன்னு போக சொல்கிறேன். பட் இப்போ என்னன்னா வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நிறையா பேர் வந்து நான் ஒரு பிஃபோர் 5 மந்த்ஸ் 6 மந்த் பிஃபோர் வந்து ஒரு ஆர்எக்ஸ்எல்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி வண்டி வேணும், இவ்வளோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்ட்டு. சரி நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் எனக்கு இந்த பிரச்சனைனால அப்போ எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி வெளியே வந்திருக்கேன். ஸோ இப்போ எல்லாம் கேட்டாங்க. சரி எஸ்டர்டே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டி வேணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால நம்மளே என்னது எங்கிட்ட எது வண்டி இல்லை. எப்படி சொல்ல போனால் ஏன்னா இருந்தால் பார்த்து சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா வேறு எங்கன்னா ஆன்லைனில் பார்த்தா சொல்லுவேன். அப்படி பார்த்த ஒரு வண்டி தான் இப்போ நான் வீடியோ போடுறேன். அது இல்லாத இனிமேல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எங்கன்னா வண்டி இந்த மாதிரி சேல் போட்டிருந்தாங்க, ஆடு போட்டிருந்தாங்க அப்படின்னா ரெகுலராக வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வந்துச்சுன்னா இப்போ வீடியோ மேக் பண்ண முடியல அப்படின்னும்போது நான் இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்டோரியாக போட்டுருவேன். அப்போ நீங்கள் பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை அவங்க நம்பர் கொடுக்குறேன், அவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது பொறுத்து தான் ப்ரைஸு. நான் ஒன்றும் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணல. டேரெக்டாக நான் சென்டரில் ஜஸ்ட் ஃபார் வீடியோ இது மட்டும் தான் போடுறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர் நம்மளுக்கு அவங்க வண்டி தேட முடியாதவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக அவங்க தேடுற செலவு மிச்சம் பண்ணுறதுக்காக நான் வீடியோ போடுறேனே தவிர இதில் எனக்கு எந்த லாபமும் இல்லை. நிறையா பேர் என்ன மாதிரியும் அந்த ஆசைக்காக வண்டி வாங்கணும், என்ன மாதிரி நிறையா பேர் அந்த மாதிரி வண்டி வாங்கி ஓட்டணுன்ற ஆசைனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இதில் எந்த ஒரு ரிட்டர்ன் ப்ரொமோஷனும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு சில பேருக்கு இது கிடைக்காது. நான் வந்து ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி சென்டரில் இருந்துட்டு இந்த மாதிரி இங்கே இருக்குது, நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க, அவ்வளோதான் என்னோடய வேலை. இப்போ ஒரு வண்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா RX 135 ஒன்று நான் அதில் பார்த்தேன் ஒரு இதில். வண்டி பார்த்தீங்கன்னா RX 135 TN 27 ரெஜிஸ்ட்ரேஷனு. வண்டி சேலத்தில் இருக்குது. 1998 மாடலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக வண்டி ஃபோட்டோ பாருங்கள், பார்க்கறதே வண்டி ஃபுல்லாக தெளிவாக தான் இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சர் இது நிக்கல் கோட்டிங் போட்டது கொஞ்சம் குவாலிட்டி கம்மி போல், அதுதான் ரெஸ்ட்டாக இருக்குது. மற்றபடிக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ஓனரை போடும்போது பார்த்தீங்கன்னா வண்டி இன்ஜின்லாம் தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 86,000 கோட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க வண்டி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக எல்லாம் ஸ்டாக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. மிரர் மட்டும் இல்லை, மிரரை நான் வாங்கி போட்டுருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மிரர் 100 தான் வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர்ஃப்ளை பம்பர் போட்டிருக்காங்க. சீட்லாம் புதுசாக இருக்குது. டேங்க் பெயிண்டிங்கும் நல்லா இருக்குது. RX 135ல் 5 ஸ்பீட் டிசைனில் வந்து டேங்க் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஷீல்டு அதே மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. டயரும் புதுசாக போட்ட மாதிரி தான் இருக்குது. பட் ஏதோ 80% தான் இருக்குது போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். பட் வண்டி நல்லா கிளியராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி ஸ்டாக் கண்டிஷனில் இருக்குது. இது வாங்கி ஒன்றா அப்படியே யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுற ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த நிக்கல் கோட்டிங் மூலம் சைலன்சர் போட்டதுன்னா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்ஸ்டா ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு அவங்க டேரெக்டாக அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு எதனா வண்டி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எங்கன்னா கிடைச்சா பார்த்து வீடியோ எடுத்து போடுறேன். வித்து நான் என்கிட்ட இருக்கிறது போட மாட்டேன். ப்ளஸ் எந்த ஊரில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் டீட்டெயில் கன்ஃபார்ம் போட்டுறேன். இந்த வீடியோவான தெளிவான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நாள் வீடியோ வெளியே பெறுவது நான் உங்கள் எஸ்கே. பாய்.